இரண்டாவது நாளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாடானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் IFS அதிகாரிகளும் இன்று பங்கேற்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் IAS IPS மற்றும் IFS மாநாடு இரண்டாவது நாளாக தற்போது தொடங்கியிருக்கிறது. சரியாக 9:30 மணி அளவில் மாநாடு தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய மாநாட்டில் முதலாவதாக காவல் கண்காணிப்பாளர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொள்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று பிற்பகல் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டமானதும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்று காலை இந்த மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இரண்டாவது நாளாக இன்றும் இந்த மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற மாநாட்டில் காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றார்கள். பிற்பகலில் நடைபெற்ற மாநாட்டில் மாவட்ட ஆட்சியர்கள் மட்டும் தனியாக ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது. அதில் பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை சுதந்திரமாக நீங்கள் முடிவெடுக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பெண்கள் பாதுகாப்பில் எந்த ஒரு சமரசமும் செய்யக்கூடாது, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் நடப்பாட்டத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதேபோன்று மாவட்ட ஆட்சியர்களுடனான நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும், வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் மக்களிடம் கொண்டு செல்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், வரக்கூடிய மக்களை கனிவுடன் நடத்த வேண்டும் என்றும், அதேபோன்று திங்கட்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் களப்பணிகளை மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இரண்டாம் நாளான இன்று முதலாவதாக காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திலும் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக போதையில்லா தமிழகம் என்ற குறிக்கோளை நோக்கி தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது, குற்றவாளிகள் மீது உடனுக்குடன் நடவடிக்கையை மேற்கொள்வது, அதே போன்று நிரபராதி எந்த வகையிலும் தண்டிக்காத வகையில் செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று பிற்பகல் வனத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பசுமை தமிழகம், அதே போன்று பார்த்தோம் என்றால் மனித விலங்கு மோதல் தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் வனத்துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொள்கிறார். பசுமை பரப்பை மேம்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், அதன் மீது மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் விரிவான கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள், IFS அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். அந்த வகையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் IAS IPS மற்றும் IFS மாநாடு இரண்டாவது நாளாக இன்று நடைபெறக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களும் முதலமைச்சரால் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.